தமிழகத்துல ஒரு பிரபலமான கட்சி. அந்த கட்சியோட பகுதி கூட்டம் சென்னையில நடந்தது. கூட்டத்துல தன் கட்சி பலத்தை காட்ட வீடு வீடா ஆள் சேர்த்தாரு அந்த பகுதியோட நிர்வாகி. சூரியன் அஸ்தமனமானதும் 2 வீதி சந்திக்கிற தெருவுல நடக்கிற கூட்டத்துல கலந்துக்கிட்டா கூட்டம் முடிஞ்சதும் பரிசு கொடுப்போம் அப்படின்றத சொல்லி தான் அந்த பகுதி நிர்வாகி தன்னோட பலத்தை காட்ட கூட்டத்தை கூட்டினாரு. கூட்டம் முடிஞ்சதுமே கலந்துக்கிட்டவங்க எல்லாரும் ஆஃபீஸ்ல பேர் கொடுத்துட்டு போகணும். வீட்டுக்கு போன ஒரே மணி நேரத்துல கதவை தட்டி 1000 ரூபாய் கொடுத்தாரு அந்த நிர்வாகி. தேர்தல் பறக்கும் படை துருதுருன்னு வேலை செஞ்சும் எப்படி இவ்வளவு பணம் சென்னையின் முக்கிய பகுதியில அப்படின்னு நமக்கு கேள்வி தோணும்ல. நானும் அதையே தான் கேட்டேன். அதுக்கு அந்த அண்ணன் சொன்ன பதில் தான் அமோகம். தேர்தல் பறக்கும் படை நாங்க போன வாட்டி என்ன தப்பு பண்ணுவோமோ அதையே இப்பதான் கண்டுபிடிச்சு அதுக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்காங்க. நாங்க போற திசையை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அடுத்த தேர்தலே வந்துரும் அப்படின்னு சொன்னாரு. பணத்தை கொண்டு வர தேர்வு செய்யற ஆட்கள் தான் முக்கியம். அந்த ஆட்கள் முக்கியமா கட்சியின் ஆட்களா இருக்கக்கூடாது. ஒருவேளை சிக்கிக்கிட்டாலும் எந்த கட்சிக்காக பணம் வருது அப்படின்றத தேர்தல் அதிகாரிகள் கெஸ் பண்ணாத மாதிரி இருக்கணும் அந்த நபர். ஒன்னு காலேஜ் பசங்க இல்ல ஏழ்மையா இருக்கிற குடும்பம் தான் எங்க டார்கெட். 1 கோடியை பத்திரமா கொண்டு வந்தா 10,000 ரூபாய் கமிஷன். தேர்தல் அதிகாரிகள் எல்லாருமே ரோடு ஹைவே அப்படின்றதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஆனா நாங்க அரசாங்க வண்டியில பத்திரமா கொண்டு வந்துருவோம் அப்படின்னாரு. எந்த வண்டினா அரசாங்கந்து அப்படின்னா ட்ரெயின்னாரு. இந்த கூட்டத்துக்கு கூட ஆந்திரால இருக்க ஒருத்தர் தான் நமக்கு பணம் கொடுத்து விட்டாரு. அதையும் நம்ம ஏரியா பையன் தான் அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்லேயே கொண்டு வந்தான். பணத்தை தூக்கிட்டு ஓடிடுவான் அப்படின்றது கூட பயம் இல்லை. ஏன்னா நம்ம ஏரியா பையன் அவங்க அப்பா அம்மா அப்படின்னு சின்ன வயசுல இருந்து இங்க தான் இருக்காங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பைக்ல சந்தா பணத்தை ஈஸியா கொண்டு வந்துடலாம். அடுத்து பண விநியோகம் தான் ஹைலைட்டே. இதுல ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமா ஈடுபட்டு இருக்காங்க. கட்சி சார்புடைய மகளிர் அணி குழுக்கள் நிறைய இருக்கு. அதன் உறுப்பினர்களுக்கு தான் பண விநியோகத்துல முக்கிய பங்காம். வாக்காளர் அடையாள சீட்டு கொடுக்குறோம், உங்க ஓட்டர் ஐடியோட போட்டோ காப்பியை கொடுங்க அப்படின்னா இவங்க மக்களை அணுகுறாங்க. அப்போ மக்களோட மனநிலையை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இவங்க நம்ம கட்சிக்கு ஓட்டு போடுவாங்களா மாட்டாங்களா அப்படின்றத அந்த 1-2 நிமிஷம் கான்வர்சேஷன்லேயே புரிஞ்சுப்பாங்களாம். அதுக்கப்புறமா தான் இவங்களுக்கு பணம் கொடுக்கலாமா வேணாவா அப்படின்றத முடிவு செய்யறதே அந்த பெண்கள் தானா. அதே நேரம் இவங்க எந்த கட்சி ஆட்கள் இல்ல வேற எதனா கட்சிக்கிட்ட இதற்கு முன் பணம் வாங்கியிருக்காங்களா போன்ற கிசுகிசுக்களோட அடிப்படையில தான் இவங்களுக்கு பணம் கொடுக்கலாமா வேணாவா அப்படின்றது முடிவு செய்யப்படுமா. ஒரு பகுதினா அந்த பகுதியில் இருக்க எல்லாருக்குமே பணம் கொடுத்துட மாட்டாங்களாம். ஒரு பகுதியில் இருக்க தேர்தல் பறக்கும் படை யாரை பிடிக்கணும் அப்படின்றத முன்னாடியே முடிவு பண்ணிடுவாங்களாம். அப்பதான் அவங்கள ஈஸியா திசை திருப்ப முடியுமா. தேர்தல் அதிகாரிகள் பொதுவா கப்பல் மாதிரி இருக்க பெரிய பெரிய வெள்ளக்காரை பார்த்தா தான் சந்தேகப்படுவாங்க. ஒரு குடும்பம் ஓண்ட ஆக்டிவா சீட்டுக்கு கீழே 20-30 லட்சம்லாம் வச்சு கொண்டு வருவாங்க அப்படின்றத அவங்க கெஸ் கூட பண்ண மாட்டாங்க. இதை விட சேஃப் உள்ளூர் வியாபாரிகள். அங்கங்க ஆகிற செலவை அப்பப்போ அவங்க ஏத்துப்பாங்க. தேர்தல் முடிஞ்ச மறுநாளே நாங்க செட்டில் பண்ணிடுவோம். இது எல்லாமே எப்பவுமே நடக்கும் தானே, இதுல என்ன புதுசு அப்படின்னு கேட்டேன். இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு தெரியும், ஆனா எப்ப நடக்கும் யாரால நடக்கும் அப்படின்றது தெரியாதுல. ஃபார்முலா ஒண்ணுதான் தம்பி, ஆனா சம்மு தான் வேற வேற அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்காது. நாளைக்கு நாங்க வேற மாதிரியும் செய்வோம், வேற மாதிரியும் கொண்டு வருவோம் அப்படின்றாரு. அதே மாதிரி இந்த ஏரியா ஃபார்முலா மாதிரி மற்றொரு ஏரியா ஃபார்முலா இருக்காதான். அவங்கள சுத்தி இருக்க சூழ்நிலையை பொறுத்து ஒவ்வொரு இடத்துக்கும் மாறுபட்டுக்கிட்டே இருக்குமா. இறுதியா ஏன்னு காசு கொடுக்குறீங்களே மக்கள் சண்டை போட மாட்டாங்களா அப்படின்னு கேட்டேன். போடுவாங்க தம்பி, ஏன் அவங்கள விட எங்களுக்கு கம்மியா கொடுத்தீங்கன்னு சண்டை போடுவாங்கன்னு சொன்னாரு. இதுல யாரை குறை சொல்லி என்ன பையன். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? அத்தனை கட்சி கூவி கூவி அழைச்சு இன்னைக்கு கூட்டணி சேர்த்திட்டு இருக்காங்க. யுத்தம் செய்ய மாட்டேன்னு போயிட்டேன்னு சொன்ன கோவலைன்னு சொல்லுவாங்க. आप में से किसी ने कहा था कि राफेल सीओ has said People of Tamil Nadu are remarkable. தேர்தல் திருவிழா 2019 6 பக்க எக்ஸ்க்ளூசிவ் தேர்தல் செய்திகள். தினமலர் நாளிதழில் தினமும் சில செய்திகள், சில படங்கள், சில தகவல்கள். தினமலர் நாளிதழில் மட்டுமே. தினமலர், உண்மையின் உரைக்கல்.